தமிழர் மெய்யியல் வழிபாடுல இன்னொரு வழிபாடா இருந்தது தான் ஆசீவகம். இந்த ஆசீவகத்த பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கு. சிம்பாலிசத்துக்குரிய தெய்வமா தான் நம்ம விநாயகர பார்க்குறோம், கணபதிய. அதாவது யானைகளுக்கு ஒரு பண்பு இருக்கு. அதுக்கு நல்லொழுக்கம், அதே மாரி பார்த்தீங்கன்னா, அறிவு கூர்மை இதெல்லாம் இருக்கு. அதனால தான் முதன்மையான ஒரு வழிபாடா வந்து யானை வணக்கத்த வைத்தாங்க. அதன்படி நம்ம வாழணும். கூட்டு குடும்பமா, அதாவது ஒற்றுமையா, அறிவுத்திறனோட அதாவது யானைக்கிட்ட இன்னொரு பழக்கமும் இருக்கு. சாது மிரண்டா காது கொள்ளாத மாரி, ரொம்ப அத நம்ம தூண்டாத வரைக்கும் அது ஒரு அமைதியான விலங்கு. அது மாரி தான் நம்மளும் இருக்கணும். எதற்கு கோவப்படணுமோ அதற்கு கோவப்படணும். அந்த மாரி நல்லொழுக்கம் வாழணுங்கிறதுக்காக தான் திருமூலர் கூட அவருடைய பாடல்கள்ல முதல் மரியாதை வந்து யானை வணக்கம் கொண்டிருப்பார். அதனால தான் ஆசீவகத்திற்குரிய கடவுளாக விநாயகன் அப்படின்னு இதற்கு வைக்கப்பட்டது. அறிவை குறிக்கும் விதமாக யானை தலையும், செல்வத்தை குறிக்கும் விதமா பருத்த உடலையும் கொண்டது தான் விநாயகர். இன்று விநாயகர் சதுர்த்தி. அத நம்ம வந்து தமிழ்ல கணபதி நான்குன்னு சொல்றோம். அனைவரும் வாழ்க்கையில் சிறந்து விளங்க